அட்டகாசமாய் அருமையாய் சமைத்திடுவோம், அறுசுவை ருசித்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது ரெசிபிஸ் இன் தமிழ். ஆஹா, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தீபாவளிக்காக ஸ்வீட் செய்ய ரெடி ஆகிட்டோம். நீங்களும் ஸ்வீட் செய்ய ரெடி ஆகிட்டீங்களா? இன்றைக்கி கலர் அட்டகாசமாக அருமையாக பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல தோன்ற நம்ம ஜவ்வரிசி லட்டு தான் பண்ண போகிறோம். இந்த லட்டு செய்கிறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். சூப்பராக சுவையாக கும்முனு ஜம்முன்னு லட்டு ரெடி ஆகிடும். வாங்க இன்றைக்கி ரெசிபிக்குள்ளே போடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நாள் நைட்டே நீங்கள் ஜவ்வரிசி, அதாவது இந்த ஜவ்வரிசி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த ஜவ்வரிசி வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த லட்டு செய்யலாம். சின்ன சின்னதாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், வேகிறதுக்கும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இந்த ஜவ்வரிசியை நான் நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டு இப்போது இந்த ஜவ்வரிசியை, தண்ணி வடிகட்டி வச்சுருக்க ஜவ்வரிசியை நான் நல்லா அடிகனமான வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எதுக்கு வறுக்கிறோன்னா, நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த லட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் அண்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இது பண்ணுறோம். நல்லா வறுத்துட்டோன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, கெடாமல் இருக்கும். அதனால் நம்ம இப்போது நல்லா இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜவ்வரிசி இப்படி வறுத்துட்ருக்கக்குள்ளேயே நல்லா வேகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில், அதாவது ரொம்ப அதிகமாகவும் தீ வச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் வச்சிடாதீங்க. மீடியம் தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜவ்வரிசி இப்படி இருக்குது. கொஞ்சம் ஒரு கால்வாசி இப்போவே வெந்துடுச்சு. ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப டைம்லாம் ஆகாது. ஊற வைக்கிறது மட்டும் மறக்காமல் நைட்டே ஊற வச்சுருங்க. என்ன 15 மினிட்ஸில் செஞ்சிடலான்னு சொன்னீங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. ஊற வச்சிட்டா நமக்கு சீக்கிரமாக சட்டன் கும்முனு ஜம்முன்னு ரெடி ஆகிடும். இப்போ நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்தோன்னா 2 கப் வரும். அதனால் நம்ம சர்க்கரை இதுக்கு 3/4 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சுகர் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3/4 கப்புங்கிறது நல்ல சுவையாக, நல்ல இனிப்பு எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிடுவோங்கிறதுனால 3/4 கப் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போது 3/4 பங்கு இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வேக வைக்கிறதுல தான் உங்களுக்கு பதமே இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது. கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சர்க்கரை இன்னும் முழுசாக கரையில இல்லையா, அந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுன்னா, அந்த சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு தண்ணி வரும். அதிலேருந்து அந்த சர்க்கரை கரைஞ்ச தண்ணியிலேயே இது ஒரு அரைவாசி, அதாவது அரை பங்கு வெந்துடும். இப்போது நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போது நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கலர் வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போது நல்லா இதை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு இன்னும் இந்த சர்க்கரை இன்னும் நல்லா வெந்து அதில் ஊறி வந்துச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு கெட்டியாகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஜவ்வரிசியில் உங்களுக்கு கேசரி பண்ணணுன்னா இப்போது இந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கேசரி மாதிரி, கேக் மாதிரி கூட நீங்கள் ஒரு பவுலில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த லட்டுக்கு தேவையான முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி என்கிட்ட முந்திரி இல்லை, திராட்சை இருக்குது. அதுக்கு பதிலாக நான் என்ன பூசணி விதை என்கிட்ட இருக்குது. நட்ஸ் நீங்கள் எந்த நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இந்த லட்டுக்கு தேவையான நெய்யை நீங்கள் இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த முந்திரி திராட்சை வறுக்கிறதுல ஆட் பண்ணிவிட்டு
நல்லா அது செவந்து வரட்டும்னு இப்போது இந்த லட்டு நல்லா வெந்து வந்துருக்கு இல்லையா, அதிலே கொட்டி ஒரு 2 நிமிஷம் கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் இழுத்துடுச்சு. இப்போது லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி, அதாவது பதம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே ரொம்ப வேக விட்டு ரொம்ப கெட்டியாக எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், கிளறுனா அதுவே திரண்டு வருது இல்லையா, இதுதான் பதம். அதாவது பாத்திரத்தில் ஒட்டாமல் அது திரண்டு வர்றது தான் பதம். இந்த லெவலுக்கு நீங்கள் நல்லா கிளறி வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இங்கே பாருங்கள், நம்ம சர்க்கரையில் இருந்த தண்ணி எல்லாமே நமக்கு உறிஞ்சி இப்போ ஒன்று சேர நம்மளுக்கு இந்த லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இறக்கி வச்சுட்டு இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் நான் என்ன பண்ணுறேன், கேசரி செய்யறதுக்கு கேசரி மாதிரி இருக்கிறதுக்கு தேவையானது நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். மீதி லட்டு பிடிக்கிறதுக்கு அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ சாப்பிட அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து நல்லா அழுத்தி பிடிங்க. முதல்ல லைட்டாக பிடிச்சிட்டு இப்படி கையில் நல்லா அழுத்தி நல்லா ரவுண்டாக பிடிச்சிங்கன்னா அழகாக சூப்பராக வந்துடும் லட்டு. பாருங்கள், இப்போது கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் அந்த ஷேப் வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கார்ன் பவுடர் இதில் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ண வேணாம், அது நமக்கு ஹெல்தி கிடையாதுங்கிறதுனால நான் அந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வெறும் ஜவ்வரிசி வச்சு மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இல்லை உங்களுக்கு ஷேப் இன்னும் சூப்பராக வழவழன்னு அப்படியே பார்த்த உடனே இதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் கூட பள்ளமேடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கார்ன் பவுடர் அந்த சுகர் சிரப் நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்ததையும் நீங்கள் கொஞ்சம் இறக்க போகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கலர்ஃபுல் லட்டு கும்முன்னு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.